இந்த கொழுப்பு மயிர்னால தான் அடி வாங்குறேன். வணக்கம். என்னடா ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இங்கே பாருங்க ட்ராக் பேண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்று 20 வயசு ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து சில பல விஷயங்கள் 20 வயசில் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு இருக்கேன். இதை வந்து நிறைய சைல்ட்ஹுட்டில் நான் பண்ண கோளாறான மேட்டர்கள், அப்புறமா எக்ஸ்க்ளூசிவ் டீ, அதாவது உங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டாகிராம் டீ வேணும்னா நீங்கள் பாருங்கள். இல்லை நீ என்ன மயிரை போடுங்கன்னா எனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் என்டையர்லி அபவுட் மீ. ஸோ நீங்கள் தயவு செய்து டைம்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க போய் உருப்படியா ஏதாவது வேலை பாருங்க. பட் I'll try to keep this video as much as engaging as I can. Bye. வணக்கம். And now that tea spilling gossip girliesலாம் இங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, வணக்கம் ஆன்டிஸ், எப்படி இருக்கீங்க? வாங்க ஊரை விட்டு கதை கேட்கலாம். So let us start with my childhood, ஓகேவா? நான் வந்து என் அப்பா அம்மாவுக்கு வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த 3வது பையன். எனக்கு வந்து 2 அண்ணனுங்க இருக்காங்க. நான் வந்து 3rd. ஸோ என் அம்மா வந்து ரொம்ப ஹெவியாக டீப்பாக வந்து ஒரு பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தாங்க. ஆனால் நான் பிறந்துட்டேன். அதனால வந்துட்டு என்னை யாரும் பெருசாக மதிக்கவே இல்லை வீட்டில். நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டே இருப்பேன். பெருசாக சேட்டெல்லாம் பண்ண மாட்டேன். நான் ஸ்போர்ட்ஸ்லாம் எதுவுமே பண்ணதில்லை. ஓடி ஆடலாம் விளாண்டவே மாட்டேன். எப்பவுமே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவேன், தனியாக பேசுவேன். some things never change because இதே மாதிரி தான் தனியாக பேசினிருப்பேன். கிக் பட்டோஸ்கிக்கு வந்து ஒரு கசின் இருப்பான். வளவலன்னு பேசினே இருப்பான். செம்ம காண்டா இருக்கும். இவனை பத்தி எனக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். இவனுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வளர்ந்து நான் என்ன வந்து என்ன ஸ்கூல்ல போட்டாங்கன்னா செட்டிநாடு வித்யாசிரம்ல போட்டாங்க. வந்து யூகேஜிலேருந்து 8th வரைக்கும் செட்டிநாடு வித்யாசிரம்ல படித்தேன். 8th-லேருந்து 12th வரைக்கும் யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல்ல படித்தேன். கேர்ள் மேத். எப்படின்னா என் அப்பா அம்மா எவ்வளோ அழகாக காம்பன்சேட் பண்ணியிருக்காங்க, கேன்சல் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஐ ஹாவ் பின் இன் போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் பிரதர்ஸ். எனக்கு அட்டென்ஷன் சீக் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருப்பேன். நான் சும்மா அழுவேன். என் அண்ணன் வந்து அடிச்சிருக்கவே மாட்டான். ரூம்குள்ளே தான் வந்திருப்பான். சத்தம் போட்டிருப்பேன், கத்திருப்பேன், அதுக்கே எழுதுருவேன். நான் நிறைய பொய் சொல்லுவேன் கைஸ். இந்த கிளாஸில் நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு பையன் இருப்பான் தெரியுமா, எதுக்கு பொய் சொல்கிறான்னு அவனுக்கே தெரியாது. நான் வீட்டுக்கு பின்னாடி டைனோசர் இருந்துச்சுடா, டே அப்படியாடா அப்படின்னு நம்புவான்ல. அந்த மாதிரி எனக்கு நம்பிட்டு இருந்த ஒரு ஃப்ரெண்டு தான் சர்வேஷ். அவன் இப்போ எங்கே இருக்கானே தெரியல. ஆனால் 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவன் கூட மட்டும் தான் இருந்தேன். பிளைண்ட் லீடிங் த பிளைண்ட். சர்வேஷ் எங்கே மச்சான் இருக்க, வா மச்சான், லவ்யூடா. நம்ம சின்ன வயசுலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்க, எங்கே இருப்பாங்க அவங்கலாம். அண்ட் தென் ஆல்சோ நான் நிறையா பேசிகிட்டு இருக்கேன்ல, அது ஏன் நிறையா பேர் இரிட்டேட் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா, நான் வந்து திக்கி பேசுவேன். நார்மலாக ஒரு விஷயம் சொல்கிறேன், திக்கி பேசினா சில பேருக்கு நிறைய பேருக்கு பொறுமை இருக்காது அதை கேட்குற அளவுக்கு. அது ஒரு சோகமான மேட்டர். பட் இருந்து நான் பேசுகிறதுன்னு இருக்கலாம். நான் வந்து ரொம்ப அந்த அட்டென்ஷன் சீக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் என்ன பண்ணுவேன், இந்த ட்ராமா காம்படிஷன்லாம் நான் போயிருந்தேன். முயலாக இருந்திருக்கேன், ஆஸ்ட்ரோநாட்டாக இருந்திருக்கேன், கரடியாக இருந்திருக்கேன், நேரு மாமாவா இருந்திருக்கேன், ஒரு பாயிண்ட்ல மரமா கூட இருந்திருக்கேன். ஆமா, இரு, நான் ஒரு வாழை மரமாலாம் இருந்திருக்கேன். நான் எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்கேன். இப்ப நீங்க என்ன பாக்குறீங்கல்ல, அதே வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளையா நினைச்சு பாருங்க. அப்படிதான் இருந்திருக்கேன். நான் எப்பவுமே கொஞ்சம் எஃபெமினேட்டா தான் இருந்திருக்கேன். ஆல்தோ ஐம் வெரி ஸ்ட்ரெயிட் செக்ஷுவலி. நான் நடந்துக்கிட்டதெல்லாம் சின்ன வயசுல பின் வெரி. இப்போ வந்து ஷக்கீல் ஏன்டா இப்படி பண்ற, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க ஒரு 2nd ஸ்டாண்டர்ட் பையன், ஒரு 6 வயசு 7 வயசு பையன் கிட்ட போய் எதுக்கு பொண்ணு மாதிரி பண்றேன்னு கேட்க முடியாது. அப்ப அவனுக்கு தெரியவே தெரியாது அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா நான் அப்படிதான் இருந்தேன். And it went on. No one told me it was wrong. I don't know I don't know it was இது தப்பா இல்லையா எனக்கு. But I faced a lot of things. இப்போ we come to the sad part of the story. I don't like sports. I was into all the stereotypically girly things. I was into all of that. அதனால பசங்களாம் வந்து ஒரு வயசு வரைக்கும் தெரில. 5th 4th அப்புறமா வந்து எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஏன் அப்படி பண்ற, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, நீ எப்படி நடக்கிற. எனக்கு அப்போ நான் என்ன பண்றேனே தெரியாது, புரியுதா. நீ வந்து ஒரு பெரிய வளர்ந்த வயனை கேட்டா கூட பரவாயில்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது கேட்பாங்க, பயங்கரமா புள்ளி பண்ணுவாங்க. எனக்கு அது புள்ளி பண்றாங்கன்னே தெரியாது. நான் ஃப்ரெண்ட்ஸு கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிடுவேன். அது புள்ளின்னு இப்போ கூட நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு என்ன அறிவாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் கண்டுக்க மாட்டேன் பெருசாக. ஆனால் எப்போ கண்டுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு 8th
8க்கு அப்புறமா வந்துட்டு செட்டிநாடு பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அது எவ்வளோ ஒரு அந்த மாரி ஸ்கூல் அப்படின்னு. அதனால என் அப்பா, அம்மா வந்து கன்சர்ன் ஆயிட்டு 8ல வந்து இவனுக்கு வந்து இஸ்லாமிக் நாலேட்ஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஜென்ரலி இட்செல்ஃப் ஐ வுட் கன்சிடர் மைசெல்ஃப் டு பி எ வெரி ரிலிஜியஸ் பர்சன். ஐ ஸ்டடிட் இன் சிவிங்கிறதால அது ஒரு மெஜாரிட்டேரியன் ஸ்கூல் கைஸ். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இட் இன் எனி வே. பட் அப்படி ஒரு கும்பல்ல இருந்ததுனால நான் என்ன வாட் ஐ ஷுட் பி லைக் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முஸ்லிம் டயலக்ட்ல ஃபாதர்ஸை வந்து அத்தான்னு கூப்பிடுவோம். ஓகேவா? ஆனால் நான் வந்து இல்லை யாருக்கும் நான் முஸ்லிம்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேடின்னு கூப்பிடுவேன். அண்ட் சில காம்படிஷன்லலாம் வந்துட்டு பேர் கேட்பாங்கல்ல, ஷக்கீல்னு சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு அந்த பேர் தெரியாது. மோஸ்ட்டாக அவங்களுக்கு சக்தின்னு போய் கேட்டுரும். சக்தின்னு அவங்க நிறைய காமெடியில் சக்தின்னு எழுதிடுவாங்க. நான் போய் கரெக்ட் பண்ண மாட்டேன். ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். முகமது ஷக்கீல்னு படிக்கும்போது தே கிவ் அ லுக், ஓகே முஸ்லீம் பையன் அப்படின்னு தே கிவ் அ லுக். லைக் ஐ நாட் லைக் தட் லுக். லைக் பிகாஸ் அந்த கிளாஸ்லேயே நான் ஒருத்த மட்டும் தான் முஸ்லீம் பையனாக இருந்தேன். அண்ட் தட் வாஸ் அ பிட் அண்ட் லைக் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, நோ ஒன் ஷுட் ஃபீல் தட் வே. நோ கிட் ஷுட் ஃபீல் தட் வே. நான் பண்ணது தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஐ வாஸ் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட். அந்த பையன்ட்டு போய் சொல்லுவியா நீ எதுக்கும் கல்ச்சர் எம்ப்ரேஸ் பண்ணல? என் பேரண்ட்ஸையும் திட்ட முடியாது, யாரையுமே எதுவுமே சொல்ல முடியாது. ஐ வாஸ் ஜஸ்ட் scared. I was just scared to be myself. ஸோ அதான் சொல்கிறேன் பிள்ளைகளா, நீங்கள் வந்து சின்ன பசங்க, வாட் எவர் லிங்குவிஸ்டிக் கல்ச்சர் ஒரு ரிலீஜியஸ் கல்ச்சர் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க வந்து அந்த மாதிரி அவங்க அவ்வளோ ப்ராக்டிஸிங்காக இல்லை அப்படின்றதுக்காக நீங்கள் உங்களை முடக்கிக்கணும்னு தேவையில்லை. யூ ரியலி டோன்ட் ஹாவ் டு ஃபிட் இன் அன்லெஸ் ஆர் அன்டில் உங்கள் கல்ச்சர் வந்து இன்ஹியூமேனாக ஒரு விஷயத்தை செலுத்துது அப்படின்றத தவிர அதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்கன்றதை தவிர நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ப்ராக்டிஸ் யுவர் கல்ச்சர். யூ டோன்ட் ஹாவ் டு ஃபிட் இன். யூ ரியலி டோன்ட் ஹாவ் டு ஃபிட். போய் எல்லார் மாதிரியும் இருக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் உங்களை மாதிரியே இருக்கலாம். ஓகேவா? நான் சின்ன வயசில் ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். ஸோ நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? இப்போ ஐ எம் வெரி ஓப்பன் அபவுட் மை ப்ராக்டிசஸ் அண்ட் ரிலிஜன். அப்புறமா நான் அந்த யூனிட்டி பப்ளிக் ஸ்கூல் போனதுக்கப்புறமா அங்கே வந்து இட் வாஸ் அன் ஆல் பாய்ஸ் ஸ்கூல். பாய்ஸ் கேர்ள்ஸ் தனித்தனி பில்டிங்கில் இருப்போம். பட் நாங்கள் பேசிக்க முடியாது, புரியுதா? மை கிளாஸ் வாஸ் ஆல் பாய்ஸ் கிளாஸ் தான். ஐ வாஸ் அ பாய் ஹூ வாஸ் லைக் திஸ். ஜென்ரலாக பசங்க என்ன பண்ணுவாங்க, பயங்கரமாக புள்ளி பண்ணாங்க. என் கிளாஸில் அந்த வருஷம் நான் வந்த வருஷத்தில் எனக்கு யாருக்குமே என்னை அந்தளவுக்கு பிடிக்காது. இது 8th ஒரு 6th போல் ரொம்ப கோரான ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஐ வுட் நாட் லைக் டு ஷேர் வாட். நான் சொன்னேன்ல நான் எஃப்எம் மேனட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து ஒரு 20 times மோர் ட்ராமா ஆட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. இல்லை அது நடக்கலான்னா நான் இப்படிலாம் இருந்திருப்பேனானே தெரில. பிஹேவியர் வைஸ் எப்படிலோ மாறி இருந்திருப்பேன்னு தெரில. லைக் ஸோ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, ஸோ அதான் கைஸ், நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கிளாஸில் லைக் உங்களை சுற்றி யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு பையன் லைக் ஏதாவது யாராச்சும் இருக்காங்க அவங்கள்ட்ட யாரும் சரியாக பேசலை, அவங்க வித்தியாசமாக இருக்காங்கிறதால அவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக தயவுசெய்து ஒதுக்கி வைக்காதீங்க. அதெல்லாம் பேசுங்க, கூட இருங்க. யூ ஆர் ஓகே த வே யூ ஆர்லாம் சொல்லுங்கள். அதெல்லாம் சொன்னால் தான் அப்போ நிறைய கொஷின்ஸ் வரும், நான் கரெக்டாக இருக்கேனா அப்படிலாம் சொல்லிட்டு. நல்ல ஃப்ரெண்டாக இருங்க. நீங்கள் சின்ன பசங்கன்னா சொல்கிறேன், புரியுதா? ஐ வென்ட் த்ரூ அ லாட். அண்ட் லைக் நான் யார்கிட்ட போய் அழுகுறது, நான் அப்பா அம்மாட்ட போய் அழுவ முடியாது. நான் இதுக்கு தான் எனக்கு கலாய்க்கிறாங்கன்னு சொல்லி அழுகுறதே எனக்கு அசிங்கமாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கோர் மெமரியோட அது ஒரு மாதிரி எனக்கு நல்லா கிளிங் ஆன் ஆயிடுச்சு என் ஹார்ட்டில். அது வந்து இந்த ஸ்கூலுக்கு போய் புள்ளி ஆனதுக்கப்புறம் அங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை எனக்கு யாருமே. 8th கொஞ்ச நாளைக்கு அப்புறமே ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆக ஆரம்பித்தாங்க. ஒரு 3-4 பேர் நல்லா போச்சு எனக்கு. அப்புறம் 9th வந்து ஒரு பையன் கிடச்சான். ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? அவன் தங்கமான பையன், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த பையன். அதனால் நான் அவனுக்கு சூத்தடி கொடுத்துட்டேன். நான் ஆக்சுவலி பேசிக்கலி நான் செம்ம எச்ச தெரியுமா? அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான். ஐயோ நான் செம்ம எச்சையா இருந்தேன். ஆமாம், சாரி ப்ரோ, உன் பேர் சொல்லாமல் தெரில. ஒரு 8th to 9th செம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். மிடில் ஸ்கூலில் வந்து நம்ம எல்லாருமே சம்வே ஆர் தி அதர் எச்சையாக தான் இருந்திருக்கோம். ஒன்று நீ யாரையாச்சும் ஏமாத்துவ, இல்லை உன்னை யாரையாச்சும் ஏமாத்துவாங்க. அப்போல்லாம் வந்துட்டு சும்மா போட்டு கொடுப்பானுங்க தெரியுமா? எதுக்கு போட்டு கொடுக்குறானுங்கன்னே தெரியாது. டுவெல்ல 10th எழுதினேன். இப்போ சோஷியல்லையும் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் செம மார்க் எடுத்தேன். மேக்ஸ்லையும் சயின்ஸ்லையும் குப்பா மாதிரி மார்க் எடுத்தேன். அதனால் என் வீட்டில் வந்து நான் வந்து காமர்ஸ் எடுக்கலாம்னு சொன்னப்போ அவங்க வந்து இல்லை நீ வந்து பயோமேக்ஸ் எடுன்னாங்க. ஆனால் பயோமேக்ஸ் நான் வாங்கின மார்க்குக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸ்கூலில். அதை நான் சிஎஸ் வித் மேக்ஸ் எடுத்தேன். பைத்தான் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் ஆரம்பித்து இப்போ system.out println வரைக்கும் வந்து நிற்குது வாழ்க்கை.
அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, செம்ம போர் அடிச்சது. நான் திடீர்னு வந்து யூடியூப் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ எடுத்தேன். யூடியூப் வீடியோ எடுத்து என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு அமிச்சேன். செம்மையை பார்த்து நல்லா இருக்கு ப்ரோன்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து அதை போஸ்ட் பண்ண வச்சு நான் வந்து அப்போ தான் ஷக்கீல் ஸ்டோரிஸ் நான் ஆரம்பித்தேன். அப்போ வந்து காலேஜ் வந்ததுக்கப்புறம் அப்போ சண்டைலாம் போட்டு நான் வந்து ஜேர்னலிசம் எடுக்க போகிறேன் அது இதுன்னு என் வீட்டில் பயங்கரமாக சண்டை போட்டேன். நான் எனக்கு எப்படியாச்சும் மீடியான்னு இல்லை, இது சம் சார்ட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இன்டியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலை ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசை. வீட்டில் ரொம்ப பிரச்சனையாச்சு. சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐடி இன்ஜினியரிங் எடுத்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து 18 வயசு, இப்போ எனக்கு 20 வயசு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக காலேஜ் சேர்ந்தேன்னா எனக்கு வந்து யூடியூப் இருக்குங்கிறதே நான் மறைச்சிட்டேன். சரி காலேஜ் சேர்ந்துட்டோம் இதுக்கப்புறம் எப்படிலாம் அப்படின்னு. அப்புறம் என் ஃப்ரெண்டு அத்தி வந்துட்டு என்ன பண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஒரு நாள் அமிச்சேன், இங்கே பார்த்தியா யூடியூப் நான் ஒரு காலத்தில் பண்ணேன் அப்படின்னு. அவன் என்ன பண்ணிட்டா, ஸ்டோரியில் போட்டா ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுருந்தேன், அதெல்லாம் எடுத்து ரீல்ஸாக போட்டேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ வந்து அந்த மாதிரி குப்பை மாதிரி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்போல்லாம் ஜத்தனோட ஃப்ரெண்டாக இல்லை ஃப்ரெண்ட். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு செகண்ட் இயரில் வந்து ஜத்தனோட ஃப்ரெண்டான இவன். அப்போ அவன் சொன்னான், ஒரு ரீல் எதுவுமே நான் பார்க்க மாட்டேன், உனக்கு மட்டும் தான் ரிலேட் ஆகும், பி மாதிரி இருக்கும் அப்படின்னா. எனக்கு வந்து செம்ம கோவம் வந்துச்சு, இவன் அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்போ வந்து அந்த சௌச்சாலயம் சொல்லிட்டு ஒரு ரீல் போட்டேன், பாத்ரூம் அவசரமாக வரதை பற்றி. செம்ம ஃபேமஸ் ஆச்சு அது. ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் why teachers won't allow me to use the restroom when I want to. I come to you and be like, I want to use the bathroom stuff. No, go use the break. Why? No, honestly, why? அப்போ எனக்கு நான் வியூஸ் லைக்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து வீடியோ நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். அந்த மாதிரி நான் நிறையா வீடியோ போட்டுட்டு இருந்தேன் ஜாலியாக. அது வரைக்கும் இட் வாஸ் நைஸ் ப்ரோ. அது வரைக்கும் ஐ லவ்ட் கண்டென்ட் கிரியேட்டிங். அண்ட் தென் எவ்ரி திங் வென்ட் டவுன் ஹில். நான் பெருசாக வாழ்க்கையில் ரிக்ரெட் பண்ணுற ஒரு மேட்டர்னா, நான் இந்த ரீல்ஸ்லாம் போட்டேன் ஞாபகம் இருக்கா, அந்த ஸ்கூல் ரீலு அப்புறமா அந்த ரெக்கார்ட் ரீலு, அதெல்லாம் வந்து நானே குழி தோண்டி படுத்துக்கிட்டேன். Come to the school at 8 o'clock. Some schools are 7 o'clock, 6 o'clock. எதுக்குடா? தெரியும், இஃப் யூ நோ ஷக்கி, ரொம்ப நாளாக என்ன ஃபாலோ பண்ணேன்னா, முதல்ல நான் வந்து கத்தி பேசுறதாவே இருக்க மாட்டேன். ரொம்ப சட்டிலாக பேசுறதே வந்து சட்டிலாக பேசுகிற மாதிரி, அதில் சிரிச்சுட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். தட் ஹஸ் பின் மீ ஃபார் லைக் எப்போவுமே. Yesterday I watched Vellavan on KTV. It was nice. Yada, the Dreamers and Vandi cleaning scene will be nice, a lot, and I did a lot of things and I associated with a lot of people, and like those things like influenced me to make content that was not me. அவங்க எதுவுமே சொல்லல, என் மேல தான் தப்பு. Is suffering with a problem, and it is that we don't know how to walk. And I started making content for the views. I got so many millions. I got like நிறையா ஃபாலோவர்ஸ் ஏறினாங்க. அந்த டைமில் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேங்க என் ஃப்ரெண்ட்ஸை. டெய்லர் ஸ்விஃப்டோட ஒரு பாட்டில் இருக்கு, the jokes weren't funny, I took the money, my friends from home don't know what to say. That was literally my life. I made very unfunny jokes. I got the money, I got the followers, I got the numbers, but at what cost? Was I happy? அதான் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ எவ்ரி ஒன் காட் அ பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஷக்கீல் தட் இஸ் நாட் ஷக்கீல் ஜென்ரலி. ஐ வுடன்ட் டெல் தோஸ் ரீல்ஸ் ஆர் ஷக்கீல். லைக் நான் ஜென்ரலாக ரியல் லைஃப்பில் கூட அந்த அளவுக்கு கத்த மாட்டிக்காக இருக்கு, ட்ராமேட்டிக்காக இருப்பேன். பட் அது ஒரு மாதிரி சீனிக் ட்ராமேட்டிக்காக இருக்கும், ஒரு மாதிரி கத்துற ட்ராமேட்டிக்காக இருக்காது. இட் ஃபெச்ட் மீ த ராங் குரூப் ஆஃப் ஆடியன்ஸ். ஐ காட் அ லாட் ஆஃப் யங் கிட்ஸ் விச் டுக் அவே மை ஃப்ரீடம் டு பி அ கான்டென்ட் கிரியேட்டர் வித்தவுட் any age restrictions. அது ஒரு மாதிரி நல்லா இல்லை ப்ரோ. I did so many mistakes. And then அதுக்கப்புறமா அதுலேருந்து நிறைய ஹேட் வந்துச்சு. அந்த 2 வீடியோ வச்சு நிறைய ஹேட் வந்துச்சு ப்ரோ. பிகாஸ் நான் சொன்னேன்ல, அந்த சைல்ட்ஹுட் ட்ராமா கலாய்ப்பாங்க எஃபெமினிட்டாக இருக்கிறதுக்கு, ஒரு மாதிரி பண்ணுறதுக்கு, அதை வச்சே ஒரு இன்டர்நெட்டே கலாய்ச்சே எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படின்னா, நான் ரொம்ப கேஷுவலாக கூலாக எடுக்கணும், ஐ கேன் டேக் ஜோக்ஸ் அப்படின்ற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் எப்படின்னா சோகமாக இருக்கேன்னு ஒத்துக்க மாட்டேன். அப்படி தான் எனக்கு வந்து அந்த ஈகோ அதிகம். நான் வந்து நோ ஒன் கேன் மேக் மீ சேட், லைக் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப பிடிவாதமாக இருப்பேன். பட் இட் வாஸ் ஆக்சுவலி மேக்கிங் மீ வெரி சேட். அப்புறம் சப்ரஸ் பண்ணி ரம்ஜான் ஃபாஸ்டிங் இருப்போம்ல, அப்போ வந்து ஐ வாஸ் ப்ரேயிங் அண்ட் லைக் ஐ ப்ரோக் டவுன் டியூரிங் மை ப்ரேயர். அப்போ வந்து பயங்கரமாக அழுது, இன்ஸ்டாகிராம் வேணாம், ஒரு மண்ணும் வேணாம், எனக்கு கண்டென்ட் போடுறதே அதுக்கப்புறம் பிடிக்கல. மெஜாரிட்டி ஆஃப் த ரீல் வந்து போடணுமா அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பேன். நிறைய பேர் சொன்னீங்க பழைய மாதிரி போடல அப்படின்னு. எனக்கே தெரியும்டா பழைய மாதிரி போடலன்னு. பழைய மாதிரி இல்லைடா, பழைய மாதிரி இருந்தால் நான் ஏன்டா பழைய மாதிரி போடாமல் இருக்கேன். அப்போ நான் உருவாக்கின ஒரு பேஜ் தான் ஷிட்கீல், புரியுதா? அண்ட் தட்ஸ் வாட் ஷக்கீல் இஸ். யூ சி ஷிட்கீல் இஸ் வாட் ஷக்கீல் இஸ். சின்ன விஷயத்து வந்து பெரிய விஷயம் மாதிரி சொல்லுவேன். ஓகே கேஸ், நான் இப்போ ரெக்கார்ட் எழுத போகிறேன், அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பிகாஸ் என்கிட்ட கண்டென்ட் இல்லை. இங்கே பார்த்தியா நான் ரெக்கார்ட் எழுதுறேன், இங்கே பார்த்தியா நான் இது பண்ணேன் அது பண்ணேன். சின்ன விஷயத்தெல்லாம் வந்து பெரிய விஷயமா நான் பார்ப்பேன்.
தோஸ் திங்ஸ் மேட்டர் அ லாட்ங்கிற மாதிரி தான் தட் சார்ட் ஆஃப் அ பர்சன் தான் ஷிட்கீல் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அப்புறமா யூடியூப்ல வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு 2 வீடியோ போட்டு எனக்கு இது பிடிச்சி போயிடுச்சு. லைக் இங்கே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்படி இந்த மாதிரி ஒரு நல்ல உலகம் இருக்கா? இங்கே இப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். இங்கே ஓகே சில பேர் வருவானுங்க போகிறானுங்க, பட் அந்த கமெண்ட்ஸ் கூட எப்படி குத்தலை. அங்கே ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி அரண்டு இருண்ட ஒரு உலகம் மாதிரி இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் எனக்கு. அங்கேருந்து தப்பிச்சு யூடியூப் வந்து எனக்கு பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்துச்சு. அண்ட் தென் ஐ வாஸ் லைக் வாட் ஃபக் இட். அண்ட் தென் இப்போ யூடியூப் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் நவ் ஐம் 20 years old. ஷக்கீல், ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ திஸ். நீ அதை ஃபியூச்சரில் பார்க்குறேன்னா உனக்கு 20 வயசு ஆகுது. நீ இப்போ யூடியூப் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை வந்து உனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூ ஸ்டில் வாண்ட் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன் அண்ட் யூ லை அ லாட் லெஸ் அண்ட் யூ லைக் ரியாலிட்டிஸ் நவ். அவ்வளோதான், அத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். இது வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க, ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க யாரும், ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். பட் திஸ் மோர் லைக் அ டைரி டு மை செல்ஃப். யா, தேங்க்யூ, பை பை.